தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. அபிராமியுடைய கடை கண் பார்வை முழுவதுமாக மகர ராசிக்கு கிடைக்கட்டும். மகரத்திலே பிறந்த அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, ஒன்றா ரெண்டா எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துயரங்கள், எத்தனை வேதனைகள், அப்பா ஃபேமிலியில் எவ்வளோ ப்ராப்ளங்கள். மன நிம்மதியோடு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏறத்தாழ குறைவு. எல்லாரும் ஒரு பேருக்கு ஒரு வாழ்க்கை. ஆனால் வெளியில் பார்க்கும்போது ஹாய் நல்லா இருக்கேன், ஹாய் நல்லா இருக்கேன். ஒன்லி செல்ஃபி ஃபோட்டோ மட்டும்தான் சிரிப்பு. உண்மையிலே சொல்கிறேங்க, செல்ஃபோனை கண்டுபிடிச்சவங்க செல்ஃபியை கண்டுபிடிக்கலைன்னா இன்றைக்கி பல பேர் வீட்டில் மகிழ்ச்சியே இருக்காது. ஆமாங்க, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கும் போது ஃபோட்டோ அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார், எங்கே சிரிங்க அப்படின்வார், எல்லாரும் ஈ அப்படின்வாங்க. அவ்வளோதான், ஸ்மைல் முடிஞ்சு. அப்பயே இப்போ அந்த சிரிப்பு நாமளே உற்பத்தி பண்ணிக்கிறோம். ஒரு ஃபோட்டோ இது மாதிரி வேற யாருக்கிட்டையும் அந்த சிரிப்பு கிடைக்க மாட்டேங்குது. வேற யாராலையும் சிரிப்பு கிடைக்க மாட்டேங்குது. வேணா சிரிப்பா சிரிக்க வேண்டியதா இருக்கு, மற்றவங்களால சிரிப்பா சிரிக்க வேண்டியதா இருக்கு. நம்பி போற உறவுகள் எல்லாம் கைவிட்டுடுது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயே நிம்மதி இல்லை. புருஷன் சொல்றாரு, அம்மா என்னை ஆளை விட்டுடு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படிங்கிறாரு. அந்த வீட்டம்மா சொல்றாங்க, பொண்டாட்டி சொல்றாங்க புருஷன்ட்ட, ஐயா என்னை கொடுமைப்படுத்தாத சாமி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க ஐயா, உன்னை நான் திருத்தணும்னு பார்க்குறேன், முடியல, நீ இருந்துக்கு. யார்? இந்த மகரராசி அம்மா சொல்லுது. ரெண்டு பக்கத்திலுமே பேலன்ஸ் கிடைக்கல. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மகர ராசிக்காரர்கள் குடும்ப சித்திரவதைகளே அனுபவிக்கிறாங்க அதிகமா. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் யாருக்கு முன்னாடி அசிங்கப்பற்றக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். யாருக்கு முன்னாடி கௌரவத்தை இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். தன்னுடைய பேரும் தன்னுடைய குடும்பத்தாரும் இதே நினைக்கணுமே, அது பெரிய கஷ்டம் இல்லை. என்ன ஆண்டவா இது, எப்படி வாழ்ந்தோம்? நமக்குன்னு ஒரு நம்ம ஒரு இடத்தை அடையிறதுக்குங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் தெரியுமா? இன்னைக்கு உங்களுக்கு 20 வயசா இருக்கட்டும், 40 இருக்கட்டும், 60 இருக்கட்டும், 80 இருக்கட்டும், 100 இருக்கட்டும்ங்க, அந்த வயசை நீங்க அடையும் போது அதுக்குள்ள அந்த விஷயங்கள், நீங்க பண்ற வேலைகள், பிசினஸ், எத்தனை மனிதர்களை எப்படி சந்திச்சு எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கீங்கன்னா சும்மாவா? கடுமையான உழைப்பு, சகிப்புத்தன்மை, இதுல ஏமாற்றம் அதிகம். ஏன்னா நீங்க சின்ன சந்தோஷம் வந்தாலே நீங்க செழிப்பாயிடுவீங்க, நிறைய விஷயத்த மறந்துடுவீங்க. உங்களுடைய தனி ஸ்பெஷல் என்ன? உங்களுக்குன்னு தனியா ஒரு பாதையை உண்டாக்கிக்கிட்டது மட்டும்தான் கடவுள் உங்களுக்கு கொடுத்த வரம். உங்களை யாருக்கிட்டையுமே ஒப்பிட்டு பார்க்க முடியாது. யாரோடையும் நீங்க ஒரு தனி வழி. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல தனக்குன்னு ஒரு விஷயத்தை செயல்படுத்தக்கூடியவர்களுக்கு என்னைக்குமே அவப்பெயர்கள் வந்துகிட்டே இருந்தா எப்பதான் நிம்மதி வரும்? ஒருத்தவங்க இல்ல, 2 பேரும் இல்ல, யார் எடுத்தாலும் சும்மா பேருக்குத்தான் நம்மள்கிட்ட பழகிறார்களே தவிர, ஏதாவது நம்ம ஒண்ணு யோசனை சொன்னோம்னா உடனே தலை தெறிக்க ஓடி போயிடுறான். அப்ப அவங்கிட்ட சொல்ற யோசனை இவங்கிட்ட சொல்லலான்னு யாருக்கிட்டையாவது சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்ப குடும்பத்துல நமக்கு சந்தோஷம் இல்லை. நல்லா இருக்கீங்களா? ஓகே. நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்படிதான். இந்த பக்கம் எங்க வீட்டு அம்மாக்கள் மகர ராசியில பிறந்தவர்கள், நம்ம வீட்டு கதையை நம்ம இன்னொரு வீட்டு கதையை பேசுறதுக்கு பயப்படுவோம். இன்னொரு வீட்டு கதையை பேச நம்ம பயப்படுவோம். பாவம் அந்த அக்கா தங்கச்சி, பாவம் ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு. தங்கச்சி இங்க பேசிவிட்டு அங்க போய் நல்லா பேசிட்டு போயிடும் அக்காவை. யார்? இந்த மகர ராசிக்காரவங்களை போய் நல்லா பேசிடுவாங்க. அது ஒரு நாள் நம்ம காதுல கேட்கும் பாருங்க, அடாடாடா தேன் பாயுது காதினிலே அப்படின்னு மாதிரி இருக்கும். தேன் பாயுது காதினிலே அப்படின்னா என்ன? நாம் அந்த பிள்ளைய எவ்வளோ உயர்த்தி பேசியிருந்தோம், நம்மளை போய் இன்ன மாதிரி பேசிட்டப்பா.
இப்போ மனம் வலிக்குதில்லை. அப்ப என்ன ஆகுது? இதே மாதிரி சில ஏளன பேச்சுகள் நம்ம மனசுல போய் காயப்படுத்திடும். ஒரு காலகட்டத்தில் போதும் சாமி, நான் சரியான சன்னியாசமே போயிடுறேன் அப்படின்னு நிறைய பேர் டைவர்ஸ் நடக்குதுங்க. சில பேர்லாம் வீட்டில் பேசாமே வாழ்றாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. மகர ராசிக்காரர்கள் நிறைய பேர் வீட்டில் பேசாமே இருக்கிறாங்க. சில பேர் விவாகரத்து வரைக்கும் போறாங்க. நான் இப்போ அவங்கள கூப்பிட்டு சொல்றேன், அம்மா விவாகரத்து இதுக்கு தீர்வு இல்லை, விவாகரத்து இதுக்கு தீர்வு இல்லை, பேசாம இருக்கிறது இதுக்கு தீர்வு இல்லை. அப்ப என்னங்க தீர்வு? அவங்க வழி அவ்வளவுதானா, உங்க வழி இவ்வளவுதான், நீங்க போய் ஆகணும். ஒரே இடத்துல இருந்து செயல்படலாம், தப்பு இல்லை. இந்த அரசியல் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டணின்னு வைப்பாங்க. ஒரு கட்சி பாத்தீங்கன்னா அதோட கொள்கையே வேற இருக்கும், இன்னொரு கட்சியோட கொள்கை வேற இருக்கும். ஆனா ரெண்டு கட்சி கூட்டணி வச்சிருக்கும், கவர்மெண்ட் நல்லா தான் போகும். இது என்னங்க நமக்கு புரியலையே. அப்படிதான் வாழ்க்கையும். கொள்கைகள் மாறுபட்டதாக இருக்கும், ஆனா ஆட்சி கரெக்டா நடக்கணும். இன்னைக்கு இருக்கிற மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை இவ்வளவுதான். அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள மட்டும் இல்ல, வேலை பார்க்குற இடத்துலையும் மேலிடத்துக்கும் கீழிடத்துக்கும் இதான் தகராறு. கீழிடம் மகர ராசியா இருந்தா மேலிடம் வாய்க்கா தகராறு தான், மேலிடம் மகர ராசியா இருந்தா கீழிடம் வாய்க்கா தகராறு தான். இந்த வரப்பு பிரச்சனைன்னு ஒன்று வரும், வயக்காட்டில் பார்த்துருப்பீங்க, அதே பிரச்சனை தான். இதுக்கு என்ன பண்ணலாம்? கடவுளை தவிர வேற வழி இல்லை. கடவுள்கிட்ட போகாம யார்கிட்டயாச்சும் போய் ஒரு முறையிட்டோம்னா கண்டவனும் நமக்கு பதில் சொல்லுவான். கண்டவன்னா என்ன? இதை பத்தியே தெரிஞ்சிருக்க மாட்டான், ஞான அறிவே இருக்காது, அவன்லாம் நமக்கு அறிவுரை சொல்லுவான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கடவுள்கிட்ட தான் போகணும். பிரம்மா, நீ என்னை படைக்கும் போது ஏதாவது யோசனையில் இருந்துட்டியா? சோதனைக்காகவே என்னை இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கியா? பேரு கொடுக்குற, புகழ் கொடுக்குற, கௌரவத்தை கொடுக்குற, சில நேரத்தில் பணத்தையும் திடீர்னு கொடுக்குற, ஆனா மன நிம்மதியை கொடுக்க மாட்டேறிய பிரம்மா, என்ன எழுதுன நீ அப்படின்னு பிரம்மனை பார்த்து நாம் கேள்வி கேட்கிற இடத்துல இப்ப இருக்கிறோம். சார், ஒருத்தர் மல்டி மில்லியனர், நல்ல பிசினஸ் மேனு, செம்மையான பிசினஸ் மைண்டு, ஓடுறாரு பிசினஸ் பிசினஸ் பிசினஸ். ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒய்ஃபு, மொத்தம் 3 பேர். அவங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க, இவங்க 4 பேர் தனியா இருக்கிறாங்க. மல்டி மில்லியனர், நல்ல பிசினஸ் மேக்னெட், அவ்வளவு சம்பாதிக்கிறாரு. இங்கேருந்து அது என்னது ஃபிளைட்ல தான் வெளி மாநிலம் போறாரு, மாநிலத்துக்கே. இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ஃபிளைட்ல தான் போவாரு. சென்னையிலேருந்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்லேருந்து சென்னை, பெங்களூர், இப்படி தான் போறாரு. ஆனா அவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, சார் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டா, வீட்டில் பிடிக்கலைங்க சாமி, ஒரே வாரத்தில் முடிச்சு விட்டாரு, வீட்டில் பிடிக்கலைங்க சாமி. ஏங்க, கருத்து ஒத்துமை இல்லை சாமி, கண்டுக்காம இருக்க சொல்றாங்க. நம்ம எப்படி இருக்கிறது? 5000 வேலைக்காரர்களை வைத்து நம்ம வேலை பார்க்கக்கூடியவர்கள் வீட்டில் இருக்கிற 3 பேரை சமாளிக்க முடியல. கவனிச்சு பார்த்தீங்களா எப்படி இருக்கு? இன்னொரு சிலர் இந்த பக்கத்தில் சொல்றாங்க, நான் வேலை வாங்குறேன், எல்லாருக்கும் வேலை கொடுக்குறேன், நல்ல வேலை கொடுக்குறேன், நல்ல சம்பளம் கொடுக்குறேன், ஆனா என்னைய மட்டும் ஏமாத்துறாங்க சாமி, என்னைய மட்டும் ஏமாத்துறாங்க, என் நெத்தியில என்ன எழுதி வச்சிருக்குன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. என்கிட்ட மட்டும் நல்ல ஓப்பி அடிக்கிறாங்க, என்னோட பிசினஸ் மூவ்மெண்டே ஆகல, எனக்கு தர்ம சங்கடமா இருக்கு சாமி அப்படிங்கிறாங்க. இவ்வளவு மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு விமோச்சனமே கிடையாதா? அப்ப பிசினஸ்ல நான் வரணும், நான் சில்லறை வர்த்தகம் தாங்க பண்றேன், அதுல டெவலப்மெண்ட் வரணும். ஆனா கடவுள் என்ன நல்ல கௌரவமா வச்சிருக்காரு. அதுதான் இப்ப ஒண்ணு. நான் வெளியில போய் சொன்னா நம்ப மாட்டாங்க. சார், ஒரு ஸ்டுடியோ கார் ஒருத்தர் வச்சிருக்காரு சார், ஸ்டுடியோ தான் வச்சிருக்காரு, நிறைய பிசினஸ், நிறைய முதலீட போட்டு வச்சிருக்காரு, எல்லாம் கடன், எல்லாம் கடன். ஒருத்தர் பஸ், அது என்ன பஸ்? ஆமணி பஸ்,
அந்த ஐயா சொல்றாரு, சாமி எல்லாம் கடன் சாமிங்கிறார். மகர ராசிக்காரரோட நிலை இன்று அப்படி. அதை எப்படி மூவ்மெண்ட் பண்றதுன்னு தெரியல. எல்லாம் இந்த பணத்தை தூக்கி அதில் போடுறாங்க, அந்த பணத்தை தூக்கி இதில் போடுறாங்க, இங்கே அவங்களுக்கு பதில் சொல்றாங்க, அவங்களுக்கு பதில் சொல்றாங்க, மண்டையை பிச்சுக்கிற மாதிரி. இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல இந்த பிரம்மன் என்னமோ ஒரு தப்பு பண்ணிக்கிறான், என்ன பண்ணலாம்? ஒண்ணுமே இல்லை. அவனுடைய நேரத்தில் அந்த எழுதுகோள்கள் ஏற்பட்ட பிழையா, நம் விதியில் ஏற்பட்ட பிழையாங்கிறது வேற. ஆனால் விதியை வெல்ல முடியும் மகர ராசிக்காரர்களை, விதியை வெல்ல முடியும். இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க, வெத்தலையை போட்டு துப்புற நேரம் தான். வெத்தலையை போட்டு துப்புற நேரம்னு வாங்க. பழைய பணக்காரர்கள் சொல்லுவாங்க, பெரிய மனிதர்கள் சொல்லுவாங்க, பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நாட்டாம படம் பார்த்துருக்கீங்களா? நாட்டாம படத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகுமார் ஐயா வந்து ஒரு கேரக்டர் நடிப்பார். சொல்லு அப்படின்வார். வெத்தலையை ஒருத்தவங்க கொடுப்பான், மெல்லுவார். இந்த பக்கம் பிராது, இந்த பக்கம் பிராது. அப்புறமா அந்த வெத்தலையை போய் துப்புவார், தீர்ப்பு சொல்லுவார். மென்னது வெத்தலையே இல்லை, அந்த செய்திகளை இந்த மூளையில போட்டு மெல்றது. இதைதான் இந்த மகர ராசி இப்ப செய்யணும். வெறும் வெத்தலையை போட்டு துப்புற நேரம் தான் நீங்க நல்ல முடிவு எடுக்கலாம். சிம்பிளா சொல்றேன், உங்க வீட்டு சுவாமி ரூம்ல போய் கதவை சாத்துங்க, ஒரு விளக்கை ஏத்துங்க, கதவை சாத்துங்க. எந்த மனுஷங்கிட்டையும் உதவி கேட்காதீங்க, யாருக்கிட்டையும் ஐடியா கேட்காதீங்க. ஆத்மார்த்தமா அப்படி உட்காருங்க. தியானத்துல உட்காருவீங்களோ ஞானத்துல உட்காருவீங்களோ தெரியாது. தெய்வம் தான் துணைன்னு உட்காருங்க மகர ராசிக்காரர்களே, தெய்வம் தான் துணைன்னு உட்காருங்க. அந்த நாராயணன், அந்த குருவாயூரப்பன், அந்த சிவபெருமான் எல்லாருமே உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. எல்லாருமே காட்சி கொடுப்பாங்க. உதாசீனம் படுத்துவது உலகத்துடைய இயல்பு, அதை விட்டு தள்ளுங்க. உதாசீனம் படுத்துவது உலகத்தோட இயல்பு. ஆனாலப்பட்ட கண்ணனுக்கே எந்த பாராட்டு விழாவும் வைக்கல. பாரத போர்ல வெற்றி கண்டது தர்மனுடைய வழி. ஆனா அதுக்கு காரணம் கண்ணன். இன்னைக்கெல்லாம் சின்னதா ஒரு வெற்றி கிடைச்சாலே பெரிய பாராட்டு விழாவும் நடக்குது. ஆனா இன்னைக்கு எந்த பாராட்டு விழாவும் கண்ணனுக்கு இல்லை. தர்மன் தான் மகுடாபிஷேகம் பண்ணிக்கிட்டான், மகுடம் சூடனா, கண்ணனை பாராட்டல. பாரதத்தில் இன்னைக்கு அது ஒரு கேள்வியா தான் இருக்கும். பாரத போர்ல இருந்த கண்ணன் போலதான் இந்த மகர ராசிக்காரர்கள். பல பேரோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுத்த உங்களுக்கு பாராட்டு கிடைக்காது. அதனால உதாசீனப்படுத்துற உலகத்தை நாம் தள்ளிடுவோம், வேண்டாம். நம்ம திறமையை மட்டும் வெளியில கொடுப்போம். நாம செய்வது மட்டுமே கடமை, அதுவே கர்மா. நம்ம கர்மாவை வலிமைப்படுத்துவோம், நம்ம கர்மாவை வலிமைப்படுத்துவோம். வீட்டுக்காரர் கெட்ட வார்த்தையில திட்டினாலும் அவருக்கு சாப்பாடு போடுறது என் கடமை. வீட்டுக்காரம்மா என்னை ரொம்ப வேதனைப்படுத்தினாலும் அந்த வீட்டுக்காரம்மாவை அன்பா பார்த்துக்கிறது என் கடமை. இதான் மகர ராசியோடைய தத்துவம். நான் மட்டும் இல்ல, என்னை சார்ந்தவர்களும் யாருக்கிட்டையும் கையேந்த கூடாது, இப்படி நினைக்கக்கூடியவர்கள் தான் மகர ராசி. அப்படிப்பட்ட மகர ராசி இறைவனோடு கூட்டணி போடுங்க. மனசு பாரமா இருக்கும் போது, வலியா இருக்கும் போது, வெளியில சொல்ல முடியாத சூழ்நிலைகள் வரும்பொழுது உங்க வீட்டு சுவாமி ரூம்ல ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு ஆற பகவானை தழுவிக்கிங்க, கடவுளை தழுவுங்க, ஆற கட்டி பிடிச்சுக்கிறங்க. கடவுளே, என்னை ஏன் சோதிக்கிற? எனக்கு ஏன் இந்த பிரச்சனைகள்? ஒரு மாறுதல் வேண்டாமா? நான் கையெடுத்து கேட்கிறேன், பிச்சை கேட்கிறேன், எனக்கு வழி கொடு கடவுளே. நீங்க எந்த சுவாமி வழிபாடு பண்றீங்களோ, பெருமாளை கும்பிட்டா பெருமாள்கிட்ட பிச்சை கேளுங்க. இல்ல நான் சிவனை கும்பிடுறேன், சிவன்கிட்ட கேளுங்க. யாசகம் படைத்தவனிடத்துல கேளுங்க. ஒரு வார்த்தை, பழைய படம் ஒண்ணு, இளையராஜாவோட மியூசிக். நான் படத்தெல்லாம் ஏன் சொல்றேன்னு நினைக்காதீங்க. வேதனை உள்ளவர்களுக்கு இசை பெரிய மருந்து, வலி உள்ளவர்களுக்கு பாடல் பெரிய மருந்து. படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு, இதயத்திலே துணிவிருக்க அப்படின்னு ஒரு பாட்டு வரும். படம் பேர் சரியா தெரியல எனக்கு. இளையராஜா மியூசிக்கு. ஒருத்தர் இது அடிச்சுக்கிட்டே பாடிட்டு போவார். நல்ல பாட்டு. அந்த பாட்டை நீங்க கேட்டீங்கன்னா
நிச்சயமா நான் உயிரை விடலாம்னு நினைக்கிறவங்க கூட எழுந்து நடந்துக்க ஆரம்பிச்சிருவான் மனுஷன். ஜெயிச்சிரும்பியா. அதாவது அதில் இன்னொரு வரி கூட வரும், உன்னை ஒரு நல்லவனாக்க உலகம் போட்டு முத்தவனாக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வரும். முடிஞ்ச அந்த பாட்டை, எனக்கு அந்த பாட்டு சரியா தெரியல, எனக்கு வரிகள் மறந்து போச்சு. அந்த படைத்தவனின் துணை இருக்கு அடுத்தவனின் துணை இதற்கு அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் நான் சரணத்தை தான் சொல்கிறேன், பல்லவியை தெரியல. அந்த பாட்டு ஒரு பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும். வலி உள்ளவர்களுக்கு நான் சொல்றது, சும்மா இதை போய் என்னத்துக்குங்க சினிமா பாட்டை போய் இதில் சொல்றீங்க அப்படிலாம் கேட்காதீங்க ப்ளீஸ். ஒன்றும் இல்லைங்க, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா பாட்டு இருக்க, அந்த பாட்டை நீங்கள் கேட்டு பாருங்களேன். எம்எஸ் அம்மாவுடைய வார்த்தைகளில் அந்த வரிகளில் அந்த மியூசிக்கை பாடும்போது அவங்க குரலில் கேட்டு பாருங்களேன், கண்ணை மூடி கேட்டு பாருங்களேன். கண்ணன் எங்கேயோ திரைமறைவில் இருந்து நம்மளை பார்க்கறத உணர முடியும். மகரத்துக்கு அது ஒன்று போதுமே வெற்றி பெறுவதற்கு. அன்பர்களே கவலைப்பட வேண்டாம், நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். பிரம்மன் எழுதிய விதியை இப்போ உங்களுக்கு கிறுக்கல்களை சரஸ்வதி தேவி அனுகிரகம் பண்றா. மகாலட்சுமி உங்களுக்கு அதை மாற்றி கொடுக்குறா. மகாலட்சுமி துணை அந்த மகரத்துக்கு என்னைக்குமே உண்டு. நீங்க மகாலட்சுமியை நம்பி எதுவும் செய்யலாம். அந்த லட்சுமி தேவி துணை உங்களுக்கு என்னைக்குமே உண்டு. அந்த லட்சுமி தேவி ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவா. பெருமாள் பிரம்மா கிட்ட சொல்லி உங்களுடைய விதியை நிச்சயமாக மாற்றி அமைப்பார். இந்த பதிவு பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு நிச்சயமாக வெகு காலத்தில் சீக்கிரமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இதை தொடர்ந்து நான் சில மந்திர பதிவுகளை உங்களுக்கு போட போறேன். ஒரு 5 விதமான மந்திரங்களையும் சொல்றேன். இது நேர காலங்கள் சரி குறைவாக இருக்கிறதுனால பண்ண முடியல. அடுத்த பதிவில் நான் கொடுக்கிறேன். கண்டிப்பாக அந்த மந்திரங்களை நீங்க பயன்படுத்துங்க. வெற்றி மீது வெற்றி உங்கள் பக்கம் சேரும். தொய்வு வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. துயரங்களை தூக்கி எறிவோம். துயரங்களை தூக்கி எறிவோம். வெகு காலம் இல்லை. சில பேரெல்லாம் நம்ம கிட்ட உதவி கேட்க தயாரா வரப்போறாங்க. அந்த காலத்தையும் அம்பாள் உங்களுக்கு ரெடி பண்றா. மகாலட்சுமினா யாரு? பெருமாளுடைய ஹிருதயத்தில் இருக்கிறவர். அந்த அம்பாளே உங்கள் பக்கம். மகாலட்சுமீச வித்மகே விஷ்ணு பத்னீச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரஜோதகா. இந்த மந்திரத்தை நிறைய சொல்லுங்க. குரு உங்களுக்கு நீசம், அதனால சில நேரங்களில் சில வார்த்தைகள் காதுல விழாது. இப்ப நான் பேசுறதையே எத்தனை பேர் டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்கன்னு தெரியாது. உண்மையிலேயே சில வார்த்தைகள் நம்ம வழியில காதுல விழும்போது தான் ஒரு நேரம் நமக்கு அது கிடைக்கும். அதனால குரு உபதேசம் நிறைய எடுத்துங்க. யாரை பார்த்தாலும் குரு கிட்ட வணக்கத்தை தெரிவிங்க. குருமார்கள் ஆலோசனைகள் மட்டும் உங்களுக்கு இருந்தா உங்களுக்கு நஷ்டமே வராது. ஆனால் வசம் பாடக்கூடிய உலகத்தையோ உதாசீனப்படுத்தக்கூடிய மனிதர்களையோ நீங்க பெரிய விஷயமா நினைக்காதீங்க. தூக்கி எறிஞ்சிட்டு நடந்து வாங்க. வெகு காலம் இல்லை உங்களுக்கு நல்ல நேரம் வரத்துக்கு. தோ வந்தாச்சு, ஸ்டாப்பிங் வந்துடுச்சு, இறங்குங்கன்னு சொல்ல போறாரு நம்ம கண்டக்டர். யாரு? கடவுள். நல்ல டைம், நீங்க நல்ல நேரத்துக்கு வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்காக நான் என்னைக்கும் பிரார்த்தனை பண்ணுவேன். தெய்வ சங்கல்பத்தால சொல்றேன் மகர ராசிக்காரர்களை, குருவாயூரப்பனையும் பெருமாளையும் அந்த சிவனையும் பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க முகத்துல ஒரு சிவ கடாட்சம் கிடைக்கும். பெண்களாக இருந்தா மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். மனப்பூர்வமா சொல்றேன். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.